ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மகர ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இது மிக மிக சிறப்பு. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும். குடும்பத்துக்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கைகள் வரும். ஒரு வீடு நிலம் வாங்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. அது எல்லாமே வந்து தாராளமாக வாங்கலாம். தாராளமாக வந்து எல்லா விஷயமும் எல்லாமே பண்ணலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய முயற்சிகள்லாம் இந்த டயத்தில் பெரிய லெவலில் இருக்கும். ஓகேங்களா? பெரிய லெவலில் இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க பாக்கியங்கள் கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து இவர் இப்படி கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கவலையப்படாதீங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து குருவினுடைய 5ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. அந்த தடைகள் எல்லாமே விலகும். குரு பகவானுடைய பார்வையினால சுப பார்வைங்க. குரு பகவானுடைய சுபமான பார்வை, அது இல்லாமல் 5ஆம் பார்வை மிக சிறப்பான பார்வை. அது வந்து கேது பகவான் மேலே பதிகிறதுனால தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே வந்து விலகிடும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ ஓகேங்களா? 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க பாக்யாதிபதி. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடன் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. பெரிய பெரிய தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன தொழில்கள் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி தான், இல்லை பின்னா வந்து தினசரி வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி தான், கடன் தொல்லைகள் வந்து இந்த டயத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு அவசரத்துக்கு வந்து ஒரு இடத்துல போய் வாங்கணும், அவங்க வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு மனசுக்கு ரொம்ப சிரமப்படுற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே நடந்துடும். ஏன்னா 6ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி யாரை பின்ன வந்து சூரிய பகவான் அவருமே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவருமே அங்கே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியும் வந்து சுக்கிரன் தான். எல்லாருமே போய் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் போய் உட்காந்துடுறாங்க. அப்போது ஒரு பேங்க்கில் வந்து இந்த டயத்தில் வந்து தொழிலுக்காக கடன்கள் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். தனியார் பேங்க்கில் வாங்கலாம், கவர்மெண்ட் பேங்க்கில் வாங்கலாம். அப்படி வாங்கும் பொழுது அவங்க போடுற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து கவனமாக பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படி கவனமாக பார்த்து படித்து அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்கள். அந்த விஷயங்கள் புரியாமல் இருந்தால் கூட அந்த பேங்க்கில் இருக்கிற மேனேஜர்கிட்டையோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சாங்ஷன் பண்ணுறாரு இல்லைங்களா, அந்த செக்ஷன் நபர்கிட்டையோ ரொம்ப தெளிவாக எல்லா விஷயத்தையும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்கள். இப்போது சைன் பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலமாக சின்ன சிக்கல்கள், ஒரு வழக்கு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இந்த டயத்தில் கடன்கள் நீங்கள் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். குரு பகவான் வந்து இப்போது பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதிகிறது. மிக மிக சிறப்பு. உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய எண்ணங்கள் இது எல்லாமே வந்து இந்த டயத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை பதிகிறதுனால இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு உட்கார்ந்துருந்துருப்பீங்க. அது எல்லாமே வந்து இந்த டயத்தில் டக்குன்னு நீங்கள் வந்து அந்த விஷயத்துக்கான ஒரு தீர்வுகளை வந்து ரொம்ப அழகாக நீங்களே வந்து முடிவு பண்ணுவீங்க. இது மாதிரி பண்ணால் இப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு, அப்படிங்கிற ஒரு தெளிவு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டயத்தில் வந்து கரெக்டாக கிடைச்சிடும். ஏன்னா குரு பகவானுடைய 9ஆம் பார்வை ராசி மீது பதிகிறது. ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அவருடைய 7ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. இதுவரைக்கும் லாபங்களில் வந்து குறைவுகள் இருந்துகிட்டே இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு மனசு கஷ்டத்தில் இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு அந்த லாபத்தில் இருக்கிற குறைபாடுகள் தீர்ந்துடும். லாபாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான். அவர் வந்து இப்போது 4ஆம் இடமான மேஷத்தில் வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது ரொம்ப சிறப்பு. அரசாங்க வேலைகளுக்கு வந்து எக்ஸாம் எழுதுகிற மகர ராசிக்காரங்க இந்த டயத்தில் அரசாங்க வேலைகள் கன்ஃபார்மாக கட்டாயமாக நிச்சயமாக கிடைக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதற்கான எக்ஸாமில் வந்து ரொம்ப ஒரு முழு மூச்சோடு இறங்குங்க. ஓகேங்களா? உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றிகள் நிச்சயமாக கொடுக்கும்.
அதில் எந்த விதமான துளி சந்தேகமும் கிடையாது. வீடு வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க. வீடு வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட வசதி இல்லைங்க, சரி ஓகே, ஒரு லேண்டாவது வாங்குங்க, அதற்கான முயற்சிகள் இறங்குங்க. அந்த முயற்சிகளை வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. முயற்சிகளை வந்து கன்ஃபார்மாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இரும்பு பட்டறை, அதுக்கப்புறம் இரும்பு சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் ஓட்டுநர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாமே அமையுதுங்க மகர ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை பதிகிறதுனால பதவி உயர்வுகள் கிடைக்கும். அந்த பதவி உயர்வின் மூலமாக ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு, தனியார் வேலைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அமையும். தினசரி வேலைகள் பார்க்குறவங்களுக்கு வந்து ஏப்பா ஒரு நாள் வேலை இருந்தது, ஒரு நாள் வேலை இல்லாமல் இருக்குது, அந்த ஒரு கஷ்டங்கள் எல்லாம் தீந்துடும். தினசரி வேலை உண்டு. தினசரி வந்து வருமானத்தில் ஒரு குறைபாடுகள் இருக்கவே இருக்காது. உங்களுடைய பேச்சுக்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா ராசிதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால குடும்பத்தில் வந்து நல்ல நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மகர ராசிக்காரங்க இந்த வாரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக சிறப்பு. சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. ஆஞ்சநேயரை வந்து மனசார வழிபடுங்க. 2 நெய் விளக்குகள் போடுங்க. ஆஞ்சநேயருக்கு வந்து துளசி மாலை வாங்கி போடுங்க. துளசி மாலை வாங்கி போகிறதுனால மிகப்பெரிய லெவலில் சிறப்பு. உடல் உபாதைகள் குறையும். நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும். எடுத்துக்கிட்ட காரியத்தில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இதெல்லாமே இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்போது நல்ல விஷயங்களாக வந்து எல்லாமே மாறும். சில தொல்லைகள், எதிரிகள் எல்லாமே ஓடி ஒளிஞ்சிருவாங்க. இதுவரைக்கும் மகர ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் பதிலும் கொடுக்குறேன். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.